பிரியமான தேவஜனமே, அன்பின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறதான தலைப்பு, நான் உன்னை மறப்பதில்லை. அதற்கான வேத வசனம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமீன். பிரியமானவர்களே, ஸ்திரீயானவள், அதாவது நம்முடைய தாயானவள் பெற்றெடுத்த பிள்ளையை மறக்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலேயே அதிகமான அன்பு செலுத்துவர் நம்முடைய தாயார். தாயினுடைய அன்பை பார்க்கலும் இந்த உலகத்தில பெரிதான அன்பு யாரிடத்திலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நம்மை பெற்றெடுத்த தாய் கூட நம்மை மறந்து போற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல வரலாம். ஆனாலும் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாகத்தான், தேவன் என்னை மறந்தாரோ, தேவன் என்னை கைவிட்டாரோ, அதனாலதான் நாங்க எகிப்தில் அடிமையா இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறது நாம் வேதத்துல பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய், அக்கிரமத்தின் நிமித்தமாய், கர்த்தருக்கு விரோதமான மீறுதல்கள் அவர்கள் செய்ததின் நிமித்தமாகத்தான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடிமைதன வாழ்க்கையில் அவர் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்ம கூட ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமல்லாத ஒரு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பிரச்சனைகளையும் அநேக போராட்டங்களையும் சந்திக்க நேரிடுகிறது. அப்பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவர் ஒருவேளை எங்களை மறந்து விட்டாரோ, எங்களை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் எங்களோடு கூட இல்லையோன்னு சொல்லி நாம் என்ன சொல்றோம்? அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாய், அவர்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாகத்தான் அவர்கள் எகிப்து தேசத்துல அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் அநேக பாவத்தில் அநேக அக்கிரமத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்துல நாம் முழுமையாய் அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதலுக்காக அவர் நமக்காக இந்த உலகத்துல வந்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் அவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை மறப்பதே இல்லை. நம் தம்முடைய தாயானவர் மறந்து போனாலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை மறப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம், கர்த்தர் என்னோடு கூடல, அதனாலதான் எனக்கு இந்த காரியம் வாய்க்கல, அதனாலதான் எடுக்கிற முயற்சியில தோல்வி, அதனாலதான் என் குடும்பத்துல பல பிரச்சனைகள் கஷ்டங்கள், கர்த்தர் என்னோடு இருந்திருந்தா எனக்கு இந்த வியாதிகள் வந்திருக்காது, கர்த்தர் என்னோடு கூட இருந்தா என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலைகள் வந்திருக்காது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் அவர் மறப்பதே இல்லை என்று இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுக்கிறார். இனி உங்களுடைய மீறுதல்களின் பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பாராக. ஜெபிக்கலாம் பாருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, என்னை நீர் மறந்து விட்டீரோ, என்னை நீர் கைவிட்டு விட்டீரோ, என்னோடு கூட நீர் இல்லையோ என்று சொல்லி யாரெல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் என்னோடு இருந்தால் எனக்கு இந்த காரியம் நடந்திருக்கும், கர்த்தர் என்னோடு இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது, இந்த வியாதி வந்திருக்காது, இந்த போராட்டம் வந்திருக்காது என்று சொல்லி யாரெல்லாம் இந்த உலகத்துல சுவாமி அழுது புலம்பி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் சுவாமி, ஆண்டவரே, பெற்றெடுத்த தாயும் கூட ஒரு நாள் நம்மை மறந்து போற சூழ்நிலை வரலாம். ஆனாலும் நம்மை தாயின் கருவில உருவாக்கின நீர் எங்களை ஒருபோதும் மறக்காத தேவனாய் இருக்கிற சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானம், குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே, அவர்கள் விரும்பி வேண்டிக் கொள்வது எதுவோ அது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்
செபிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் அப்பா என்னென்ன காரியங்களை குறித்து கண்ணீரோடு வேதனையோடு எனக்கு இந்த காரியத்தை நீர் செய்யும் ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் சந்தியும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த ஜெபத்தை பார்க்கிறார்களோ அவருடைய குடும்பங்களில அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா. பிள்ளைகளோடு உடைய கரங்கள் இருக்கட்டும், காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தாய் மறந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறக்காத தேவன். தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்துல ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். God bless you.